ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த அது ஏற்கனவே சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 பேர் 4வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பேர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் அதாவது நம்ம 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனம் வாசித்தீங்கன்னா இந்த கருத்து அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, நமக்கு இருக்கிற நம்ம மாம்சத்தில் பாடுபடுகிற எவனும் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அதாவது இந்த உலகத்தில் இச்சைகளை விட்டு பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லிட்டு பேர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிறிஸ்துவ மாம்சத்தை பாடுபட்டு போது நம்மளும் மாம்சத்தை பாடுபடும் போது இந்த உலகத்தின் பாவங்கள், இச்சைகள், ஆசைகள் எல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விலகி நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இது முக்கியமான வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வாசித்திருப்பீங்க, நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரீரத்தில் நம்ம வியாதி விளைவின சுகரோ, பிபியோ, இல்லை ஏதோ கேன்சரோ, இல்லை ஏதோ கண்ணுத்தலி, எந்த வியாதி எப்பேற்பட்ட வியாதியா, இது பிளட் கேன்சர், எந்த வியாதினாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தில் மாம்சத்தில் பாடுபடும் போது உலகத்தை அது கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையை, மாம்சத்தின் நிச்சயம், இந்த உலகத்தில் ஆசை பாசங்கள் நம்ம மேற்கொள்ளாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எப்பயுமே சந்தோஷமா சமாதானமா அந்த வியாதி நம்ம மேற்கொள்ள கடவுள் விடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வியாதி எதுக்குன்னா நம்முடைய பெருமை பாராட்டபடி, பெருமை வீழ்ந்து போகாதபடிக்கு, நம்ம மாம்ச இச்சைகளை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை வீழ்ந்து போகாதபடி அந்த வியாதிகள் நமக்கு ஒரு வழிகாட்டியா, அந்த வியாதிகள் நமக்கு அது நஷ்டம் போல தான், கஷ்டம் போல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம லாபமா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் கருத்துல வியாதி அநேக பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்களா இருக்கலாம் சரி, விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம் சரி, பெரிய பெரிய போதகர்களா இருக்கலாம் சரி, அநேக வியாதி இருந்தாலும் வருத்தப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது மகிமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பவுல் சொல்றாரு, எவ்வளோ நாங்கள் உபத்திரத்தை கொடுத்து மேன்மை பாராட்டுக்கிறேன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷப்படுறேன், வியாதியா சந்தோஷப்படுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரோமர் 7வது அதிகாரத்தில் கடைசி 8வது அதிகாரம் கடைசி 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பவுல் சொல்றாரு, உபத்திரமோ, வியாகுலமோ, பாடுகளோ, துன்பங்களோ, கஷ்டங்களோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டேதுன்னு நிச்சயத்திற்கு சொல்லிட்டு பவுல் சந்தோஷமா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஏசப்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நமக்கு லாபமா, நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா, அது பின்காலத்தில் நமக்கு பழகினவருக்கு அது சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு எபிரேயர் கூட வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேன், என் கருத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், யார் வியாதி இருக்குதா, துன்பம் இருக்குதா, துயரம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, உடல்ல எவ்வளவு பேர்பட்ட வியாதியா இருந்தாலும், ஐயோ ஏசப்பா கைவிட்டாரு, நான் அவர் தான் நம்பியிருந்தேன், எனக்கு வியாதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.